வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்சிஆர் நெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்று நிறைய பேர் எங்கிட்ட வந்து மேடம் அப்ளை பண்ண முடியலை, வெப்சைட் ஓப்பன் ஆகலை, அது ஃபீஸ் பே பண்ண முடியலை அப்படின்னு நிறைய என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இப்போ என்கிட்ட படிக்கிறவங்களும் சொல்லியிருந்தீங்க, என்கிட்ட படிக்காத நியூ மெம்பர்ஸும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அப்படி ஒரு வெப்சைட்டு டவுன் ஆனதுனால அப்ளை பண்ண முடியாமல் போனதுனால என்டிஏலேருந்து அந்த அப்ளை பண்ணுற டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்காங்க பாருங்கள். 21ஆந்தேதி லாஸ்ட் டேட்டாக இருந்தது, 27ஆந்தேதிக்கு மாற்றிருக்காங்க. 27 மேக்கு மாற்றிருக்காங்க. ஒரு 6 days எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு 15 to 20 days அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. அந்த நேரத்தில் அப்ளை பண்ணாமல் கடைசி நாளில் போய் முட்டி மோதி அப்ளை பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே தப்பு திரும்பவும் பண்ணாதீங்க. இம்மீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. 27ஆந்தேதி லாஸ்ட் டேட் இருக்குது, அன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 27ஆந்தேதி ஓப்பன் பண்ணாதீங்க. திரும்ப இன்னொரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஆல்ரெடி நிறையா டைம் கொடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் ஒரு 6 days கொடுத்துருக்காங்க. அதனால் இம்மீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுற டேட்லேயும் ஃபீஸ் பே பண்ணுற டேட்லேயும் தான் சேஞ்ச் இருக்குது. எக்ஸாம் டேட்டில் சேஞ்ச் இல்லை. எக்ஸாம் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஜூன் 25, 26, 27 நடக்கும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 27/5 தான். 23ஆந்தேதி ஃபீஸ் பே பண்ண லாஸ்ட் டேட் இருந்தது, அதை 27க்கு மாற்றிருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ வந்து 29th 31st வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். பெரும்பாலும் கரெக்ஷன் விண்டோ எப்படா ஓப்பன் ஆகும், கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணும்போதே தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஆதார் நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொன்னீங்க. ஆதார் நம்பர் வந்து சிலருக்கு ஃபாதருடைய ஃபோன் நம்பரில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பரை அந்த நம்பரையே நீங்கள் இங்கே கொடுத்துருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். அதனால் ஒருவேளை நீங்கள் வந்து ஆதாரை அக்செப்ட் பண்ணலைன்னா ஆதார் கொடுக்க விரும்பலை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பரில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஆதார் நம்பரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி வர்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா தான் அக்செப்ட் பண்ணும். அப்படி இல்லாமல் ஆதாரில் வேறு நம்பர், ஓடிபிக்கு வேறு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆதாரை அக்செப்ட் பண்ணாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆதார் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஆதாரில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஓடிபிக்கு கொடுக்கணும். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. 27ஆந்தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது, அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பழையபடி லெத்தார்ஜிக்காக இருக்காதீங்க. இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண மிஸ் ஆனவங்க எல்லோரும் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. சிஎஸ்ஐஆர் நெட் மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள். பார்த்துட்டு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். அதை நல்லா ட்ரெயினப் ஆனீங்கனாலே நிச்சயமாக உங்களால் சிஎஸ்ஐஆர் நெட்டை கிளியர் பண்ண முடியும். கிளாஸஸ் பார்த்துட்டு கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். டைம் எடுத்து படிக்கணும். இப்போ ஜாயின் பண்ணால் தான் டிசம்பரில் கிளியர் பண்ண முடியும். அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள்.